அந்த ஸ்னேகாக்கும் கமலேஷுக்கும் கல்யாணம். கமலேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னது? ஸ்னேகாவுக்கும் கமலேஷுக்கும் கல்யாணமா? மகேஷ் கள்ளிச்செடி முள்ளு, கமலேஷ் கடிகார முள்ளு. இதுல எந்த முள்ளு உன்னை நாசப்படுத்தும், எந்த முள்ளு உன்னை பலப்படுத்தும்னு நீயே யோசி. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்பதான் ஸ்னேகா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் மகேஷ். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நம்மளுக்கு விலாசமே இல்லாம பண்ணிடுவாங்க. ஐயோ, சாரி, ரொம்ப சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாய் ஷோபா, குட் மார்னிங். எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். ஆமா, உங்க வைஃப் மீனா எப்படி இருக்காங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு குத்தி காட்டுறியாக்கும். சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஆமா, எங்க நடப்பேனா? ஆபீஸுக்கு தான், வேற எங்க? எங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு நீ இப்படி தனிமரமா நிக்கிற. எனக்கு லேட் ஆகுது, நான் வரேன். வெயிட். நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ண மாட்டேனா? ரொம்ப நன்றி, உங்க வேலையை பாருங்க. இதுதான் என் வேலைன்னு நான் சொல்லிட்டேன். ரஞ்சன், காலையில வந்து ரொம்ப தான் கடிக்கிறீங்க. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். இதோ பாரு, நீ எங்க எல்லாருக்குமே நல்லது செஞ்ச. உன்னை நாங்க எல்லாருமே நடுரோட்ல நிறுத்திடுன்ற கெட்ட பேர் வேணாம். தயவு செய்து கார்ல ஏறு, நான் உன்னை ட்ராப் பண்றேன். உங்க உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் நடந்தே போய்க்கிறேன். என் கார் உன் ஆஃபீஸ் வரையும் உன் பின்னாடியே வரும், ஊரெல்லாம் பார்க்கும். பரவாயில்லையா? ஐயோ ரஞ்சன், ஏன் என்ன இப்படி கொல்றீங்க? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பால. ச்சே, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் பயப்படுத்தின பிறகு தான் வந்து கார்ல ஏறி இருக்கிற. ஏன் என்னை இப்படியே உன்னை பயப்படுத்தியே காரியம் சாதிக்க வைக்கிற? சொன்ன உடனே கேட்க மாட்டியா? முதல்ல நீங்க கார் எடுங்க, எனக்கு லேட் ஆகுறது. எங்க எல்லாரையும் வாழ வச்சுட்டு நீ ஏன் இப்படியே இருக்க? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை. ஐயோ ரஞ்சன், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நேத்து கூட நான் தியேட்டருக்கு போனேன், படம் பார்த்தேன். அப்புறம் நான் வர வழியில பீச்சுக்கு போய் பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் நான் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டேன். அப்புறம் நான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போனேன், ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்தேன். இதெல்லாம் பார்த்தாலே தெரியாதா நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். நீ சொல்ற இதெல்லாம் வாழ்க்கையா ஷோபா? இல்ல ஷோபா, வாழ்க்கைன்றது ஒரு புஸ்தகம். நீ இன்னும் புஸ்தகத்தை படிக்கவே ஆரம்பிக்கலையே. பரவாயில்ல, நான் படிப்பறிவு இல்லாமலே இருந்துக்கிறேன். அப்ப நான் உனக்கு வாத்தியாரா இருக்கிறேன் ஷோபா. எல்லா பாடமும் கத்துத்தரேன். ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? உனக்கு தமிழும் கிடைக்கல, எனக்கு நீயும் கிடைக்கல. உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? வேணாம் ரஞ்சன், எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் சந்தோஷமா இப்படியே இருந்துக்கிறேன். நான் சந்தோஷமா இல்லையே. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ சந்தோஷமா இருக்க, ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. அப்ப நீ என்ன பண்ணணும்? உன் சந்தோஷத்தை எனக்கு விட்டு கொடுக்கணும். உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அது உங்க பொண்டாட்டி கிட்ட போய் வச்சுக்கோங்க. எல்லா நேரத்துலையும் பொண்டாட்டி கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாதே. அதான் நான் சொல்றேன், உன்னையே வச்சுக்கிறேன்னு. ரஞ்சன், உனக்கு தாலினா அலர்ஜி, பரவாயில்ல விடு, கல்யாணம் வேண்டாம். எனக்கு ஆசனாகியே இரு. இந்த காரை ஃப்ரீயா தந்துடுறேன். ஷோபா, ஷோபா நில்லு, ஷோபா நில்லு, ஷோபா. என்ன பதில் சொல்லாம போற? உனக்கு பதில் தானே வேணும். ஏய், செருப்பு பிஞ்சிடும். நான் உன்னை என் இடது கையால் அடிச்சிருக்கேன். இதை விட உனக்கு வேற அசிங்கமே இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ரஞ்சனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எனக்கு வெப்பாட்டி யாருன்னு என்கிட்ட எவ்வளவு தைரியமா சொல்லியிருப்பா. அதான் விட்ட ஒரு அரை, அதுவும் இடது கையால. எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் அவனுக்கு. அடுத்த முறை அவன் வீட்டுக்கு வரட்டும், சாணியை கரைச்சு அவன் மூஞ்சிலேயே ஊத்துறேன் பாரு. அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ ராஸ்கல். இவ்வளோ பட்டும் அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி வரலையே. நான் இப்போ இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்றேன். அவனை லாக்கப்ல போட்டு முட்டி தட்டினாதான் கொஞ்சமாவது உரைக்கும். வேண்டாம் தமிழ், நம்ம எது பண்ணாலும் மீனா தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம ரஞ்சனை எது செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மீனா பத்தி யோசிச்சு பார்க்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பார், ரஞ்சன் அடக்க வேண்டியது மீனாவோட கடமை. அதை அவ செய்யலனா அதுக்கான பலனை அனுபவிக்க போறதும் அவதான். சும்மா எப்ப பார்த்தாலும் மீனோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டே இருந்தா இங்க ஷோபாவோட வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கே. அதுக்கு என்ன சொல்ற? நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றேன்.
அவன் மேல புகார் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னும் ஆதாரங்கள் இல்லையே. ஆ எல்லாத்துக்கும் சாட்சி ஆதாரம் தேடிட்டு இருக்க முடியுமா? என்ன பண்றது? சட்டத்துக்கு தேவையா இருக்கே. நிரபராதிகளுக்கு சட்டம் உதவுது, அதுல இருக்கிற ஓட்டைகள் குற்றவாளிகளுக்கு உதவுது. நாம என்னவோ ஓவரா பயப்படுற மாதிரி தெரியுது அருணா. நாமெல்லாம் இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அட்லீஸ்ட் ரஞ்சன் வாலாட்ட ஆரம்பிச்சிட்டாங்கிறதையாவது இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம். ஆதாரத்தெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது ஷோபா. தமிழ் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. உங்களை மாதிரி நாங்க பொம்பளைங்க அவசரப்பட முடியாது. நாங்க மீனாவோட வாழ்க்கை பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கு. அந்த ரஞ்சனை நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி ஏதாவது விபரீதமா ஆயிடுதுன்னா அது அப்புறமா பாத்துக்கலாம். இத பாருங்க, நான் ஒரு பிளாக் கேட். நான் இருக்கிற வரைக்கும் சோபா மேல கை வச்சிருவான் அவன். இன்னைக்கு சோபா ஒரு அறை விட்டாலே அதே போதும் அவனுக்கு. மீறி ஏதாவது நடந்தா நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போங்க, கிளம்புங்க. ஷோபா, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லி அனுப்பு. பாட்டி நான் கிளம்புறேன். வரேன் ஷோபா, வரேன் பாட்டி. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்மா. கமலேஷ் இந்தாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கல போல இருக்க. குழந்தைய தூண்டி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களே மாமா. ஏம்மா அப்படி நினைக்கிற? 1000 வருஷம் இருண்ட குகையா இருந்தாலும் அதுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி போதும்னு சொல்லுவாங்க. அந்த தீக்குச்சியால எவ்வளவு நேரம் மாமா எரிய முடியும்? மறுபடியும் இருட்டு தானே. அந்த தீக்குச்சியை வச்சு நம்ம ஒரு மெழுகுவத்தியை ஏத்துவோம். அந்த மெழுகுவத்தியை வச்சு ஒரு விளக்கை ஏத்துவோம். அது தூண்டாமணி விளக்கா இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. பாவாடை சொக்காலாம் போட்டு நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. காயத்ரி குட்டி வாடா. என்னடா நான் கும்பிடுற துர்கா மாதிரி அழகா இருக்க? ராத்திரி எல்லாம் யோசிச்சியா? என்ன முடிவு பண்ண? வைதேகி அம்மா, இன்னும் ஒளிவு மறைவுக்கு என்னன்னா இருக்கு? நீங்க கமலேஷ்ட பேசியாச்சு, நான் ஸ்னேகாட்ட பேசியாச்சு. இதுக்கு மேலேயும் இருட்டு அறையில கருப்பா இருக்கிற குருட்டு பூனையை தடவின்னு இருக்க என்னால முடியாதுன்னா. கமலேஷ், எல்லாம் அவங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எனக்கும் அடுப்படியில வேலை இருக்குன்னா. இருங்க 2 பேரும் நில்லுங்க. எங்க போறீங்க? ஆபீஸ் வேலை கிச்சன் வேலையை விட இது முக்கியமான வேலை. ஸ்னேகா, உன்னை நான் நேரடியாக கேட்குறேம்மா, என்னம்மா உன் முடிவு? இவகிட்ட என்னன்னா கேள்வி? கமலேஷ் மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அட, உங்க பேர் ஸ்னேகாவா? இல்லையே. அப்ப நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? சரி, ஏண்டி வாயை திறந்து சொல்ல, கேக்குறல்ல? மாமா, நான் ராத்திரி முழுக்க யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அவகாசம் பத்தல. திடீர்னு இப்படி கேட்டா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்னேகாவை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸ்னேகா, மகேஷுக்கு அமினீஷியாலாம் எதுவும் இல்லைம்மா. அதுதான் என்னுடைய கணிப்பு. அவன் உன்னை விட்டு ஓடுறதுக்காக ஓடுற நாடகம் இது. அப்படி உன்னை விட்டு ஓடணும்னு நினைக்கிறவனுக்காக நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போற? அட, அழாதம்மா. உன் கண்ணீர் அவனை திருத்தல. காயத்ரியுடைய பாசம் அவனை நல்லவனா மாத்தல. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா பாசம் கிடைக்காது. உன்னுடைய காதல் ஒரு காணல் நீர்மா. அந்த காணலை தேடி நீ எவ்வளவு தூரம் ஓட போற? உன்னால முடிஞ்சாலும் உன் குழந்தைங்கனால முடியாதுமா. என்னால தெளிவா எந்த முடிவும் எடுக்க முடியல மாமா. அப்ப காயத்ரி தெளிவான முடிவு எடுக்கட்டும். காயத்ரியா? என்னம்மா பேசுற? காயத்ரி குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? குழந்தையும் தெய்வமும் உன்னுடி. இனிமே மனுஷன் நம்ம பேச வேண்டாம். திருமண சீட்டு போட்டு எடுப்போம். காயத்ரி சீட்டு எடுக்கட்டும். நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். எல்லாம் பெருமாள்கிட்ட வாங்க. குழந்தை கொடு. பெருமாளே, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு விடாப்பா. எல்லாரும் பார்த்துக்கோங்க. முதல் சீட்டு. இது 2வது சீட்டு.
காயத்ரி இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு சீட் எடு பார்க்கலாம். யாருமா? யாரு பேர் வந்திருக்கு? அப்புறம் என்னம்மா, திருவொளச்சீட்டு போட்டாச்சு, தெய்வமே சம்மதம் சொல்லியாச்சு. மாமா நான் வந்து நான் பேசியாச்சு, அண்ணாவும் பேசியாச்சு, எல்லாத்துக்கும் மேல அந்த தெய்வமும் பேசியாச்சு. இனிமே என்ன, சம்பந்தப்பட்ட நீங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் என்னப்பா, பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தானே? பேசுறேன்ப்பா. ஸ்னேகா, நம்ம 2 பேரும் வெளியில போறோம். சீக்கிரம் கிளம்பு. என்னடா நடு ரோட்ல நிக்கிற? அதான் திட்டம் போட்டு நடு ரோட்ல நிறுத்திட்டீங்களே. பேர் தான் ரிப்பேர் ஆகி கிடக்குதுன்னு நினைச்சேன். இப்போ வண்டியே ரிப்பேர் ஆகி கிடக்குதா? கட்டி எழுதிட்டு போனோமா? என் வண்டி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், ரிப்பேரை சரி பண்ணவும் தெரியும். நீங்க முதல்ல உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. மெயின்டைன் பண்றத ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருந்தா இப்போ ஏன்டா இந்த வேனு மக்கர் பண்ணிட்டு நிக்குது? குடும்பமும் சரி வண்டியும் சரி மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்குது. என்ன கிண்டலா? நானே கடுப்புல நின்றுட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு செஞ்ச துரோகம் பத்தாதுன்னு இப்ப நடு ரோட்ல உபதேசமா? உனக்கு உபதேசம் பண்ண முடியுமாடா? உடும்பு தோல் மரமண்டை. நான் உங்க புள்ள, அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் கிடக்கட்டும். உனக்கு ஒரு முக்கியமான தகவல், அதுவும் சந்தோஷமான தகவல். சந்தோஷம் எனக்கா இல்ல உங்களுக்கா? எல்லாருக்கும் தாண்டா. உன்னை அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தால ஒரு பொண்ணு, ஸ்னேகா, அதான்டா. நீ கூட அவளை அமினிஷியால மறந்துட்டிய. அந்த ஸ்னேகாக்கும் கமலேஷுக்கும் கல்யாணம். ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தேதி குறிச்சு கார்டு அடிச்சதும் நானே வீடேறி வந்து பத்திரிக்கையை தரேன். என் மருமக ரோஜா கிட்ட சொல்லிடு. கரெக்டா? அட்டக்கார், நம்ம போலாம் வாங்க. கமலேஷ், நவகிரகங்களை சுத்தாம வந்துட்டீங்களே. எனக்கு யாரையும் சுத்தி பழக்கம் இல்லை ஸ்னேகா. ஆனா இனிமே ஒரு ஆளை சுத்தி வரணும் போல இருக்க. என்ன பேச்சை காணோம்? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல கமலேஷ். திடீர்னு எல்லா வார்த்தையும் ஓடி போய் ஒளிஞ்சுட்ட மாதிரி இருக்கு. நான் ஊமை ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஒரு நண்பனை எப்படி கணவனா எனக்கு புரியல. இங்க பாரு ஸ்னேகா, ராஜசேகர் சார் சொன்னாரு, உங்க அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு. இதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. காயத்ரி மூலியமா திருவோலச்சீட்டை போட்டு சாமிக்கிட்டே சம்மதம் வாங்கிட்டெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதையும் விட்டுரு. லெட் அஸ் பி பிராக்டிக்கல். உனக்கும் எனக்கும் கல்யாணம், இது நடக்குமா? சாத்தியமா? உன்னால உன் மனசை மகேஷ் கிட்ட இருந்து மாத்திக்க முடியுமா? கமலேஷ், காலங்கள் போக போக உணர்வுகள் மாறிண்டே வருது. மனுஷனுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமே இந்த ஞாபக மருதி தான். அப்போ
நீ மகேஷை மறந்துட்டியா? என் காதலுக்கு அக்னி பரீட்சை நடத்தினாதான் இந்த கேள்விக்கு பதில் தெரியும். இங்க பாரு ஸ்னேகா, உன் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் என் கை விரல் கூட மேலே படாது. சமுதாயத்துக்காகவும் உலகத்துக்காகவும் நம்ம கல்யாணம் ரெஜிஸ்டர் பேப்பரில் இருக்குமே தவிர மனசளவில் கிடையாது, உணர்ச்சி பூர்வமாகவும் இல்லை. உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக, காயத்ரிக்காக, உன் எதிர்கால பாதுகாப்புக்காக நான் உத்தரவாதம் தரேன். அதுக்காக தான் இந்த கல்யாணம். யாருக்கோ வலினா வேற யாருக்கோ கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. என் சந்தோஷத்துக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன் இல்ல கமலேஷ்? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியாவே இல்லை. ஆனால் அதனால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அப்போ அது பெட்டர் தானே? ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் மகேஷை விட பெட்டர் ஆள் இல்லை. கமலேஷ், மகேஷ் என் புருஷன், என் காதலன், என் உயிர். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பல சமயங்கள்ல நீங்க மகேஷை விட உயர்ந்து நிக்கிறீங்க. என் காதலை விட நம்ம நட்பு பெருசா தெரியறது எனக்கு. அப்போ காதலை விட நண்பன் பெருசா இல்ல காதலை விட நட்பு பெருசா? என் அனுபவங்களை வச்சு பார்த்தா நட்பை தான் பெருசுன்னு சொல்லுவேன். உன் பதில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸ்னேகா. நீ காதலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நினைச்சேன். ஓட்டா? என் ஓட்டு தான் செல்லாத ஓட்டா ஆயிடுத்தே. காதலுங்கிறது சுயநலம், ஆனா நட்புங்கிறது பொதுநலம். காயப்படுத்துற காதலை விட காயங்களுக்கு மருந்து போட்டு குணப்படுத்துற நட்பு தான் பெருசு கமலேஷ். அது உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுட்டேன். நான் அப்படி ஒன்றும் எதுவும் பெருசா பண்ணிடலையே, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே. நட்புக்கு இலக்கணம் இருக்கு கமலேஷ். நீங்க சாரின்னு சொல்றதுக்கு முன்னால உங்களை மன்னிக்கிறவன் தான் நண்பன். ஒரு நிமிஷம் காத்துரு அப்படின்னு சொல்லும்போது காலம் முழுக்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறவன் தான் நண்பன். என்னை தனிய விட்டுடு அப்படின்னு நீங்க கோவத்துல எரிஞ்சு விழும்போது உங்க கூடவே உங்க நிழலா துணையா உங்க கூட இருக்கிறவன் தான் நண்பன். நீங்க தட்டுறதுக்கு முன்னால கதவை திறக்கிறவன் தான் நண்பன். நட்புங்கிறது மறக்கிறது இல்ல, மன்னிக்கிறது, பாக்குறது இல்ல, உணர்றது, கேக்குறது இல்ல, புரிஞ்சுக்கிறது, விட்டு கொடுக்கறது இல்ல நட்பு. கடைசி வரைக்கும் விடாம கெட்டியா புடிச்சுட்டு இருக்கிறது தான் நட்பு. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த நட்பு எனக்கு உங்ககிட்ட கிடைச்சிருக்கு கமலேஷ். இதுக்கு நான் அந்த பெருமாளுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்க நட்புக்கு முன்னால நான் நிக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்ல. ஆனா என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க, இந்த பெருந்தன்மை நட்புல மட்டும்தான் சாத்தியம். போதும் போதும் போதும். நீ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணி வச்சிருக்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நான் மறுபடியும் உன்னை கேட்குறேன், நீ மகேஷை மறந்துட்டியா? இந்த கேள்வி இப்போ எதுக்கு? இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. சப்போஸ் நம்ம கல்யாணம் ஆயிட்டா உனக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? உனக்கும் மகேஷ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நமக்கு கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம உறவை மாலை போட்டுண்டு போட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கும் மகேஷ்க்கும் உள்ள உறவு போட்டோ எடுத்துண்டு அதுக்கு மாலை போடுற உறவா தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த கல்யாணம் ஓகே. ரோஜா, என்னம்மா? நானும் ஜீவாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீயும் வா என் கோயிலுக்கு. இல்லம்மா, மகேஸ்வர நேரமாச்சு, நீங்க போயிட்டு வாங்க. ஆயுஸ் 100, அவரே வந்துட்டாரு. ரோஜா, நான் அப்பாவை பார்த்தேன். தலையில பெரிய குண்டை தூக்கி போட்டு போறாரு. அப்படி என்ன சொன்னாரு? அந்த கமலேஷ்க்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணமா? என்னது? நிஜமாவா? ஆமா, ரொம்ப கிண்டலா சொல்லிட்டு போறாரு எங்க அப்பா. எனக்கு இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்னேகா இதுக்கு ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கிட்டாலாம். அப்ப இதுதான் இந்த வருஷத்து அதிசயம். அம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு அர்ச்சனை சேர்த்து பண்ணிட்டு வாங்கம்மா. சரிம்மா, பாப்பா. என்ன ஐயாக்கு முகம் எல்லாம் செத்து போச்சு? எப்படி அப்பா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாரு?
இந்த கல்யாணத்தை உடனடியா நிறுத்தி ஆகணும். என்ன மகேஷ் விளையாடுறீங்களா? தொல்லை ஒழிஞ்சதுன்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன பேசுற? நீங்க முதல்ல பேசுறத நிறுத்துங்க. ஸ்னேகா கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. காலம் பூரா உங்க பின்னாடி லோலோன்னு அலையணும். அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், அப்படித்தானே? நீங்க ஒரு சாடிஸ்ட் மகேஷ். முட்டாள்தனமா பேசாத. எங்க அப்பா சதி பண்றாரு, அது புரியாம நீ பேசிட்டு இருக்க. ஆமா, எனக்கு தான் புரியல. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? இந்த கல்யாண ஏற்பாடு எதுக்கு பண்ணாரு? ஏற்கனவே அவர் அந்த ஸ்னேகாவை என் மருமகன் ஊர் ஃபுல்லா வாய்க்கிலேயே சொல்லிட்டு இருக்காரு. அவ மருமகனா அவளை கட்டிக்க போறவன் அவருக்கு என்ன உறவு? மகன்கிற உறவாகும். சோ கமலேஷ் அவருக்கு மகன் ஆயிடுவான். ஏற்கனவே சொத்துக்கு கார்டியன் அந்த ஸ்னேகா, இனிமே கமலேஷ் தான் மகன்னு தத்து எடுத்துப்பாரு. சொத்து மொத்தமும் நம் கை விட்டு போயிடும். இப்ப புரியுதா உனக்கு? மகேஷ், அவரோட சொத்தை நம்பி நாம இல்ல. முதல்ல மனுஷனுக்கு நிம்மதிதான் முக்கியம். சொத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இல்ல ரோஜா, நீ புரியாம பேசுற. அப்பாவை ஏமாத்தி சொத்தை அபகரிக்க அந்த ஸ்னேகா நயவஞ்சகமா காய் நகர்த்துறா. அதுக்கு நாம பலிக்கடை ஆயிடக்கூடாது. இந்த கல்யாணம் நடந்தா உனக்கும் எங்க அப்பனுக்கும் இனிமே எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆயிடும். நீதான் அவர் மேல உயிரே வச்சிருக்கியே, அந்த உறவே அந்து போயிடும். மகேஷ், இதுதான் உண்மை. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்பதான் ஸ்னேகா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். மகேஷ், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நம்மளுக்கு விலாசமே இல்லாம பண்ணிடுவாங்க. ஜீவாவோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணும். முடியாது மகேஷ். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்னால உதவ முடியாது. உன் உதவி இல்லைன்னா கூட நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். இனிமேதான் என் நாடகமே ஆரம்பிக்க போகுது. கமலேஷ், கமலேஷ், கமலேஷ் எங்க இருக்க? வெளியில வா. கமலேஷ், 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 கமலேஷ் எங்க இருக்க? கமலேஷ், கமலேஷ், என்ன காலங்காத்தால வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? என்ன விஷயம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? என்ன கமலேஷ், ஒன்னும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பேசுற? கூடிய சீக்கிரத்துல உனக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம்னு அப்பா சொன்னாரு. அதுக்குதான். ஓஹோ, அதனால? பாவம் ஸ்னேகா. ரோஜா கூட சொன்னா ஸ்னேகா வாழ்க்கையில யாராலையும் பாதிக்கப்பட்டு இப்ப குழந்தையோட ரொம்ப கஷ்டப்படுறான்னு. இந்த மாதிரி ஒரு அபல பெண்ணுக்கு வாழ்க்கை தருதுன்றது பெரிய தைரியமான ஒரு விஷயம், பெரிய தியாகம். யூ ஆர் ரியலி கிரேட் கமலேஷ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இவங்களை நல்லபடியா வச்சு காப்பாத்த உன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி ஒரு தியாகம் செய்யற உனக்கு நான் தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். கைய கூட, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. உங்க 2 பேரோட ஒளிமயமான எதிர்காலத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். வரங்க. கடங்கார பாவி, கடங்கார பாவி, எப்படி போறான் பார். கொஞ்சம் கூட குத்த உணர்ச்சியே இல்லாம திமிர் எடுத்து போய் உருப்பிடுவானா அவன்? நாசமா போறவன். சி, இவன் வாழ்த்துல இருந்தா ஏங்கின்றாங்க. ஏய், நீ ஏண்டி அடற? தொல்லை விட்டுது, சனியை விட்டுது, நிம்மதியாரு. அழாத. எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிண்டு. மகேஷ் இவ்வளவு சுலபமா எடுத்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் எங்க சுலபமா எடுத்துக்கிட்டான்? இந்நேரம் அவன் நெஞ்சில நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், தலையில எரிமலை வெடிச்சிட்டு இருக்கும். சும்மா சிரிக்கிற மாதிரி வேஷம் போடுறான். இது என்னது? பொக்கே குடு. இதுல பாம்பு வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். அப்பா, அட
ஆபீஸ்ல வந்து கம்ப்யூட்டர்ல பாம் வச்சவனுக்கு பொக்கேல பாம் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் நினைச்சான்னா சித்திரகுப்தனையே கரெக்ட் பண்ணி எமன் மேலேயே பாசக்கயிறை வீசிடுவான். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அயோக்கிய ராஸ்கல். வணக்கம்மா. குட் மார்னிங் செந்தில். என்ன குட் மார்னிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு? கும்பி காஞ்சா குட் மார்னிங் தானா வரும். கும்பியா அப்படின்னா? வயிறு ஸ்டமக் வலியம்மா. ஏய், என்ன மரியாதை இல்லாம பேர் சொல்ற? ஐயோ, மரியாதை இல்லாம இல்லம்மா, வள்ளி அம்மானு மரியாதையோட தான் சொன்னேன். வந்த விஷயத்த சொல்லு. கமலேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னது? ஸ்னேகாவுக்கும் கமலேஷுக்கும் கல்யாணமா? அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன். வேற எப்படி? கல்யாண மண்டபத்துல தாலி கட்டி தான் நடக்கும். லைவா பார்க்கணும்னா அவங்க பத்திரிக்கை கொடுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால ரெக்கார்டட் பிளே தான் பார்க்கணும். அந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். அடச்சி, வாய மூடு. எதுக்கு சவால் விடுறதுன்னு இல்ல. அந்த ஸ்னேகா கல்யாணம் பண்ணிட்டு போனா நமக்கு நல்லது தானே. தொல்லை விட்டுச்சுன்னு இருக்கலாம்ல. அப்படின்ற அவ சந்தோஷமா இருக்கக்கூடாதுமா? ஏயா, வயிற்று பிள்ளையோடவே கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்ல அதை கலைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாளா? இனிமேல் எங்க கலைக்கிறது? அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. பேக்கேஜ் டீல் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு புள்ள ஃப்ரீ. நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல. அந்த குழந்தை பிறக்க கூடாது. அது ஈஸ்வரனோட வாரிசு. அப்புறம் நாளைக்கு சொத்து பிரச்சனை வந்துடும். அந்த குழந்தைய அழிச்சுடணும். மகேஷ் போனா அவனே ஆளக்கானமே. யாரு மகேஷ நம்புறீங்களா? அவன் ஸ்னேகா கல்யாணத்துக்கு வாழ்த்து கூறி கமலேஷோட கை குலுக்கி அந்த கேம்போட செட்டில் ஆயிட்டானா. நம்பகமான தகவல். அவன் அந்த பக்கம் போனா? அத விடுங்க. ஃபுட்பால் சீசன், சேம் சைடு கோல் சகஜமா நடக்கும். இல்ல, இதுல ஏதோ காரணம் இருக்கு. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். செந்தில், வா, நம்ம போய் மகேஷ பாத்துட்டு வந்துருவோம். போலாம். வாங்க வாங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? என்ன விஷயம்? என்ன மகேஷ், ஜாங்கிரி, ஐஸ்கிரீமு இதெல்லாம் நீ சாப்பிடணும்னா ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும். என்ன? உன் அப்பாட்டிய வேற எவனோ ஒரு இழிச்சவன் எனக்கு தாரவாத்து கொடுக்க போற. கரெக்டா? ஸ்னேகாவுக்கு கமலேஷை கல்யாணம் பண்ணி வைக்க போற. அதுவும் வயிற்றுல ஒரு குழந்தையோட. கல்யாணத்துக்கு நீ தான் தலைமை தாங்க போறியாமே. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் ஸ்வீட்டா? கமலேஷ் ஸ்னேகா கல்யாணம்னு யார் அதுக்குள்ள உங்ககிட்ட சொன்னது? இமெயிலை விட வேகமான மெயில் ஒன்று இருக்கு. அதான் கே மெயில், கேசவன் மெயில். புக்கை கொடுத்து கமலேஷை பாராட்டினியாமே. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் திட்டம் போடுற நாடகம். எங்களுக்கு தெரியாமலா? சரி, நம்புறோம். இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதீங்க. இந்த ஜென்மத்துல இந்த ஸ்னேகா ஒரே ஒரு எதிரி நான் தான். அவ கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி அவ காலி. இப்படி பல தடவை சொல்லிட்ட மகேஷ். கண்டிப்பா இந்த தடவை அது நடக்கும். அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கும். ஏன், நானே முன்னாடி நின்னு எல்லா ஏற்பாடையும் செய்வேன். ஆனா அவ கழுத்துல தாலி மட்டும் ஏறாது. அது எப்படி? அவ ராசி அப்படி, அவ விதி அப்படி. அவளுக்கு தாலி பாக்கியமே கிடையாது. மணமேடை வரைக்கும் போவா, ஆனா அந்த தாலியே அவளுக்கு தூக்கு கயிறா மாறிடும். நான் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கணும், அது நடக்கல. கிச்சா அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கணும், அதுவும் நடக்கல. இப்போ கமலேஷ் அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நிச்சயமா அதுவும் நடக்காது. கேட்கவே சில்லுன்னு இருக்கு. ஆனா அது நடக்குமா? சாத்தியமா? நான் ஒருத்தனுக்கு கை குலுக்கி வாழ்த்து சொன்னா அவனுக்கு கையே இருக்காது. அதான் இந்த ஐயாவோட ராசி. கமலேஷ வாழ்த்திட்டேன். இனிமே அவனை வெட்டி வீழ்த்த போறேன். வாழ்நாள்ல மறக்க முடியாத அடி கமலேஷ்க்கு விழப்போகுது. தாலிய கண்டாலே அலற நிலைமைக்கு அந்த ஸ்னேகா வருவா. நீ பொறுப்புள்ள ஆம வேகத்துல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா கமலேஷ் வீட்டுல முயல் வேகத்துல, புயல் வேகத்துல கல்யாண வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தாராளமா நடக்கட்டும். இந்த முயலாம ரேஸ்ல வேகமா போன முயல் ஜெயிக்கலையே, பொறுமையா நிதானமா போன ஆம தானே ஜெயிச்சது. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொலை பண்ணாதீங்க. ப்ரீகேஜில இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, முயல் கதெல்லாம் பேசிக்கிட்டு கடைசியில் என்னதான் செய்ய போறீங்க இப்போ? கமலேஷ் ஸ்னேகா கல்யாண ஏற்பாடு நடக்கும். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்காது. இது உறுதி. சொல்லாத, செய். செந்தில், வா. வாமா. உட்காரு.
என்ன இன்னும் தூங்கலியா? தூக்கமே வரல மாமா. எப்படி வரும்? பழைய நினைவுகள்லாம் மனசை போட்டு குடஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு புது வாழ்க்கை வாழறதுக்கு தயாரா இரு ஸ்னேகா. போகி வந்துடுத்துன்னு நினைச்சுக்கோ. ஏன் போகி வந்தா நம்ம பழசெல்லாம் தூக்கி போட்டுடுவோம். அதுக்காக குழந்தையும் தூக்கி போட்டுட முடியுமா? தோல்ல ஒண்ணு வயித்துல ஒண்ணுன்னு மகேஷோட 2 குழந்தைல நான் வளர்த்துட்டு இருக்கேம்மா. இந்த நிலைமையில எப்படி கமலேஷ்க்கு மனசுல என்னால இடம் கொடுக்க முடியும்? இத பத்தி எல்லாம் நீ கமலேஷ் கிட்ட கோயில்ல வச்சு பேசிட்டியம்மா. அப்புறம் என்னம்மா? அப்பவும் மனசு அலப்பாயிருதே மாமா. இதோ பாருமா, நீ தப்பு பண்ற. அடுத்தவங்க செய்யற தவற மன்னிக்கலாம், நாம செய்யற தவற நாமளே மன்னிக்க கூடாது. நீ அப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற, ஜாக்கிரதை. என்ன என்ன எடுத்து நீ பாடுற? நீ இவ்வளவு அடிச்சு வளர்க்காதான் நான் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு. இவ்வளவு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், எதையுமே எடுத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் முடிச்சா எப்படி? இத பார், அனாவசியமா எனக்கு கொலைகாரியா மாத்தாத. கொல்லுமா, என்ன ஒரேடியா கொன்னுடு. உன்னை ஏண்டி நான் கொல்றேன்? எல்லா பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிற அந்த மகேஷ கொன்னுட்டு என்ன என் முன்னாடியே என் மகனை இப்படி பேசுறீங்களே, நான் தப்பா நினைச்சுப்பனோன்னு பாக்குறீங்களா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க அவனை கொல்லாட்டா நான் அவனை கொன்னுடுவேன். மாமா ப்ளீஸ், 2 பேரும் இந்த பேச்சை இதோட விட்டுடுங்க. என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லையே. போதும் ஸ்னேகா, என் வாழ்க்கையை நானே தீர்மானிச்சுக்கிறேன், என் வாழ்க்கையை நானே தீர்மானிச்சுக்கிறேன்னு உன் வாழ்க்கையை நீயே நாரடிச்சுட்டு இருக்கடி. எங்கே தெரிய வந்தது என்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கைன்ற எல்லாம் கூட நம்மளுக்குள்ள? நான் கோவிலுக்கு போனா எல்லாரும் ஸ்னேகாவோட அம்மா ஸ்னேகாவோட அம்மா தான் சொல்றா. நீ கடைக்கு போனா உன்னை எல்லாரும் வைதேகியோட பொண்ணு தானே சொல்றா. அப்புறம் எங்கே வந்தது பிரிவினை? அம்மா பொண்ணு உறவை பெருமாளால கூட பிரிக்க முடியாதுடி. நான் பேசுற பேச்சு உன்னோட வாழ்க்கையை பாதிக்கிறது. நீ எடுக்கிற முடிவை என்ன கட்டுப்படுத்துறது? அதுக்காக தான் சொல்றேன், தனிச்சையா நீயே முடிவெடுக்காம எந்த முடிவா இருந்தாலும் என்ன கேட்டு நல்ல முடிவா எடுன்னு. அந்த நல்ல முடிவுதான் கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போ காலம் பூரா என்ன முள்ளு மேல நிக்க சொல்றியாமா? முள்ளுதாம்மா. மகேஷ் கள்ளிச்செடி முள்ளு, கமலேஷ் கடிகார முள்ளு. இதுல எந்த முள்ளு உன்னை நாசப்படுத்தும், எந்த முள்ளு உன்னை பலப்படுத்தும்னு நீயே யோசி. நான் படுக்க போறேன். ஏய் முத்து, வாங்க சாமி. என்ன இந்த பக்கம்? என்னடா இது? காவி வேஷ்டி, கால்ல செருப்பு இல்ல, கழுத்துல மாலை, நெத்தில பட்டை, என்னடா கோலம்? மலைக்கு மாலை போட்டிருக்கேன் சாமி. அடப்பாவி, 24 மணி நேரமும் தண்ணியை போட்டு போதையிலே சுத்திட்டு இருப்ப. பொண்டாட்டி பிள்ளைங்களை கவனிக்கவே மாட்ட. சம்பளம் வாங்கணும்னு நேரம் கொண்டு போய் பிராண்டி கடையில கொடுப்ப. இன்னைக்கு என்னடானா மாலை போட்டிருக்கேன்ற. ஏய், சாமி குத்த ஏதாவது ஆயிடப்போகுது, பார்த்து. அதெல்லாம் பழைய முத்து சாமி. இப்பெல்லாம் நான்லாம் திருந்துட்டேன் சாமி. அப்படிங்கிற? சாமி, எனக்கு ஒரு உதவி வேணும் சாமி. என்ன? ஒரு 200 ரூபா பணம் வேணும் சாமி. குருசாமிக்கு வேட்டி சட்டை எடுத்து மரியாதை பண்ணணும். அது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, நான் பணம் எல்லாம் தரேன். நீ இப்ப சாமியார மாதிரி இருக்கே, அதுக்கும் பொண்டாட்டி என்ன சொல்றா? இப்ப ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க சாமி. தனி சமையல், தனி ரூமு, தனி சாப்பாடு, தனி படுக்கார, தினம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாமி. மாலை போட்டதுல இருந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க சாமி. நான் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிறாங்க சாமி. அப்படின்னா சாமியார் வேஷம் போட்டா எல்லாருமே நம்ம பேச்ச நம்புவாங்கன்ற சாமி. வாங்க சாமி, கடை எதுன்னு காட்டுங்க, நானே வாங்கி தரேன். வாங்க சாமி. டேய், வண்டியில ஏறா. அதான் நான் வாங்கி கொடுத்தா எனக்கு புண்ணியம் வரும்னு சொன்னல, அந்த புண்ணியம் என்னையே சேரட்டும். வந்து வண்டியில ஏறுவா. எவ்வளோ ஆச்சுங்க? நான் கொடுக்குறேங்க சாமி, நானே கொடுக்குறேன். இந்தாங்க, நீங்க வாங்க சாமி. இந்தாங்கண்ணா காஃபி. என்னம்மா இது காஃபில? என்னண்ணா என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லை. நீ சொல்லுங்களே என்னாச்சுன்னு. சர்க்கரையை போட்டுட்ட. ஐயோ, மறந்தே போயிட்டேன். இப்ப வேற பால் கூட இல்லையே, என்ன பண்ணுவேன்?
பரவாயில்ல, எப்பாவது நடக்கிறது தானே. மன்னிச்சிருங்கண்ணா, என் மனசு ஒரு நிலையில இல்ல. இந்த ஸ்னேகாவை நினைச்சு அல்லாடின்னு இருக்கேன். எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்ல. என்ன செய்யறோன்ற பிரக்னியே இல்லைண்ணா. காலம்பரை குளிச்சுட்டு வந்து பூஜையை முடிச்சுட்டு ஏதோ ஞாபகத்துல திரும்ப குளிக்க போறேன்னா பாத்துக்கோங்களேன். என்னமோ மனசு கடந்து பதறின்னு இருக்குண்ணா. நீங்க வீணா மனசை போட்டு அலட்டிக்கிறீங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஊருக்கே உபதேசம் சொல்றவ ஸ்னேகா. அவ வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? தெரியலையேண்ணா, அதானே அவ தலையெழுத்து. குத்து விளக்கு இருக்கு, நல்லா பிரகாசமா எரியறது, இருக்கிற இடத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கறது. ஆனா அதுக்கடியில இருட்டா தானே இருக்கு. அட, நீங்க ஏமா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? உங்களுடைய அளவுக்கு அதிகமான பாசம்தான் ஸ்னேகாவுக்கு தடையா இருந்திருக்குது. உங்களுக்கும் அதுதான் பிரச்சனை. உங்களை அதுதான் பயப்படவும் வைக்குது. குழந்தைங்க மேல அதிகமா பாசம் காட்டுறதும் ஒண்ணுதான், அவங்க மேல மண்ணை போட்டு புதைக்கிறதும் ஒண்ணுதான். அண்ணா, பின்ன என்னம்மா, இதுக்கு முன்னால ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவ மகேஷ் காதல்னு புலம்புவா. இப்போ அந்த புலம்பல் குறைஞ்சிருக்கு. அதை நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்சேன்னா. குழந்தையினுடைய எதிர்காலத்துக்காக தான் அவ எந்த முடிவும் எடுக்க முடியாம தடுமாறுறா. அவ எதிர்காலத்தை பத்தி அவ நினைச்சே பார்க்கல. அதை நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்சேன். என்ன நீங்க கவனிச்சீங்க? கவனிச்சிருந்தா இப்படி அழுது புலம்புவீங்களா? ஸ்னேகா மாறிட்டு இருக்கிறா. கூடிய சீக்கிரம் அவ மாறிடுவா. கட்டாயம் இந்த கல்யாணம் நடக்கும். இதுதான் என்னுடைய கணிப்பு. எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு காட்டுல 2 குகை இருக்கு. ஒரு குகையில சிங்கம் இருக்கு, ஒரு குகையில ராஜகுமாரி இருக்கா. ஆனா வெளியில இருக்கிற ராஜகுமாரனுக்கு எந்த குகையில மாலை இருக்கு, எந்த குகையில மரணம் இருக்குன்றது தெரியல. இப்ப நானும் அந்த மாதிரி நிலைமையில தானா இருக்கேன். ஒரு குகையில கமலேஷ் இருக்கான், ஒரு குகையில அந்த மகேஷ் இருக்கான். என்னோட ஸ்னேகா எந்த குகைக்கு போவான்னு எனக்கு தெரியல. கமலேஷ் இருக்கிற குகைக்குள்ளதான் போவா. மகேஷ் இருக்கிற குகைக்குள்ள போயிட்டா நல்லதையே நினைக்கணும். அது பேர் தாமா நம்பிக்கை. கெட்டதையும் நினைக்கணும்னா அதுக்கு பேரு முன்னெச்சரிக்கை. ஐயோ ஆண்டவா, நீ ஸ்னேகாவை காப்பாத்துறியோ இல்லையோ, என்ன இந்த வைதேகி அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துறாப்பா. ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? என்ன விட்டுருமா, நான் வயசானவன். உனக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியல? அந்த மகேஷ் ஏதாவது பாவம் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு எனக்கு. பாவத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா? அந்த கடங்காரனுக்கு வானமே இல்லையாச்சே. இதோ பாருமா, கமலேஷ் ஸ்னேகா கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நான் இருக்கிற வரைக்கும் மகேஷ்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ணா, அது நம்பிக்கை. பெருமாளே, குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவ. பவ? ஐயோ, என்ன இது? தினமும் சொல்ற ஸ்லோகமே மறந்து போச்சு. அது சரி, மனசு ஒரு நிலையா இருந்தா தானே. வேதனைக்கு மேல வேதனை, குழப்பத்துக்கு மேல குழப்பம். பகவானே, மகேஷ் மாதிரி ஒரு கெட்டவரை கல்யாணம் பண்ணிண்டா அவர் நல்லவரை திருந்திருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அதே சமயம் கமலேஷ் மாதிரி ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிண்டா மகேஷ் ஏதாவது பிரச்சனை கொடுத்து அதனால கமலேஷ் கெட்டவரா மாறிடுவாருன்ற பயமும் இருக்கு. நான் என்ன முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியலையே. குழந்தைல நான் என்ன பண்ணுவேன்? பகவானே, நீயே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடாதா? ஐயோ, சாரி, ரொம்ப சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ரோஹரா, கந்தனுக்கு ஹரோஹரா. மகேஷ், நீங்க? சாமிக்கு மாலை போட்டிருக்கேன் மேடம். மாலையா? என்ன மகேஷ் திடீர்னு இந்த கோலம்? ஒரு வேண்டுதல், அதுவும் உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமாங்க மேடம், உங்களுக்கும் கமலேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். நீங்க 2 பேரும் ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கையை தொடங்கணும். அதுக்காக தான் இந்த அங்க பிரதட்சணம் வேண்டுதல் எல்லாம். அது எனக்காக நீங்க ஏன்? அது என்னன்னே தெரியல மேடம். நம்ம 2 பேருக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. ஆனா அது என்ன பந்தம்னா யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னால உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அம்னீஷியா பேஷண்டான எனக்கு அது என்னன்னு தான் யோகிக்க முடியல. மகேஷ்,
நானும் நீ யாரு என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அதை நானே உணரணும். அதுக்கு என் அம்னிஷா குணமாகணும். அது வரைக்கும் நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் ஏதோ பெரிய பாவத்தை துரோகத்தை செஞ்சுட்டேன்னு என் உள் மனசு எனக்கு கொள்ளுது, உறுத்துது. அதுக்காக தான் இந்த பக்தி கோலம். உங்களுக்கும் கமலேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த மாலையே போட்டிருக்கேன். நீங்க எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. என்ன என்னத்தை மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. குடு குடுறீங்க குடு. அம்மா என்னடி மறுபடியும் இந்த சாத்தான கையில வச்சுட்டு இருக்க? அம்மா அவரை சாத்தான்னு சொல்லாத. மகேஷ் திருந்திட்டாருமா. அவர் பழனி மலைக்கு மாலை போட்டிருக்காரு. என்னடி உளற? நான் ஒண்ணும் வளரலம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அவசரப்பட்டுட்டேன். மகேஷுக்கு இந்த துரோகம் பண்ணிட்டேம்மா. ஐயோ என்னடமோ உளறியே. அண்ணா என்னமோ உளறானா அவ? இந்த கட்டுறாவிய கையில வச்சுட்டு இருக்கா. என்னம்மா என்ன கலாட்டா? மாமா கோவில்ல நான் மகேஷ பார்த்தேன். அவர் திருந்திட்டாரு மாமா. பழனி மலைக்கு மாலை போட்டிருக்காரு. பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு திரும்பின்னு இருக்கு. அதாவது மறுபடியும் பழைய அயோக்கியனா மாற ஆரம்பிச்சிட்டான். அததானே சொல்ல வர? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாமா. அவருக்கு அம்னீஷியா இன்னும் குணமாகல. ஆனா என்ன பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இருக்கான். எங்களுக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்கு போல இருக்கு. எனக்கும் கமலேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அவ அங்க பிரதட்சணம் மட்டும் பண்ணலமா. மாமா வாய்க்கு வாய் சாமி பேரை சொல்றாரு. ஒரே பக்திமயமா இருக்காரு. அது என்ன கஷ்ட காலம்னு தெரியலம்மா. களி முத்தி போயிருக்குண்ணா. நீ சும்மா இரு மாமா ப்ளீஸ். அந்த பாவிய பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியாதுமா. இதெல்லாம் நடிப்பு. அவன் ஒரு சாடிஸ்ட். உன்னை வாழ விட மாட்டான். நீ கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா? அதனாலதான் உன்னை தடுமாற வைக்கிறான். நேகா நம்மள எதிர்க்கிறவாள நம்மள எதிர்த்து நிக்கலாண்டி. ஆனா நம்மள அணைச்சுண்ட மூச்சை விட முடியாம கழுத்தை நெரிக்கிறவாள அவன் சென்டிமெண்டல் டிராமா பண்றாமா. நம்பாத. இல்ல நீங்க ரெண்டு பேரும் தான் அதை நம்பவே மாட்டேங்கிறீங்க.